ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கடன். நான் உங்கள் ஜோஷி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீமிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குக்கிங் வீடியோ. நம்ம ஆல்ரெடி ப்ரீமிக்ஸில் நிறைய ப்ரீமிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் தனித்தனியாக ஒவ்வொரு ஐட்டமும், அதாவது தனியா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, இது எல்லாமே தனித்தனியாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கோங்க. ஸோ இதுக்கு இடையில் நம்ம வந்து கல் உப்பு கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம பண்ணணும். ப்ளஸ் வந்து காஞ்ச மிளகாவையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுணுங்க. நமக்கு வந்து வத்த குழம்புக்கு முக்கியம் வந்து வத்தல் தானேங்க. மணத்தக்காளி வத்தலோ இல்லை சுண்டக்காய் வத்தலோ எந்த வத்தல் வேணுமோ அந்த வத்தலை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே போல் தாளிப்புக்கு வெறும் கடாயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஸோ இப்போ வறுத்து வச்ச அந்த மசாலாவை ஆற வச்சுட்டு அதுலேயே நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் பொடியாக அரைச்சிக்கணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே ரசப்பொடி, புளியோதரைக்கு எப்படி நம்ம ஜலிச்சு மறுபடியும் நம்ம ரெடி பண்ணோமோ அதே போல் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை இதை போல் பவுச்லேயோ போட்டு பேக் பண்ணி வச்சிடணும். அதே போல் ஜலிச்சு முடித்த பிறகு தான் நம்மளுடைய அந்த வத்தல் அப்புறம் தாளிப்பு எல்லாத்தையுமே போட்டு கலந்து அப்புறம் பேக் பண்ணணும். ஸோ அதை நான் மறந்துட்டேன், நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னொரு குறிப்பு என்னென்னா, புளி வந்து கடைசியாக தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம், இல்லைனா பேனில் ஒட்டிக்கும். இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி வத்த குழம்பு செய்யுதுன்னா, ஒரு பேனில் நல்லெண்ணெயை ஊற்றி தேவையான அளவுக்கு ப்ரீமிக்ஸ் பொடியை போட்டு அதே போல் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி ஆயிலை மிக்ஸ் பண்ணுவோங்க. ஸோ வதங்கி வர நேரத்தில் நம்ம வந்து ஒரு துளி வெல்லத்தை போட்டு இறக்கலாம். இல்லையா, பூண்டு யூஸ் பண்ணுறவங்க பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு காய்கறியெல்லாம் போட்டு செய்யணுன்னாலும் காய்கறி போட்டும் வத்த குழம்பு பண்ணலாம். ஸோ எதுவுமே நம்ம அரைக்கவும் வேணாம், வறுக்கவும் வேணாம், பொடிக்கவும் வேணாம், புளியை கரைக்கவும் வேணாம். இன்ஸ்டண்ட்டாக பவுடர் ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு புளி வத்த குழம்போ இல்லை காய்கறி வத்த குழம்போ இல்லை சுண்டை வத்த குழம்போ இமீடியேட்டாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டே இருக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பபாய்.